த மவுஸ் கர்சர். ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். என்னன்னா, நம்ம நார்மலா யூஸ் பண்ற கர்சர் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆரோ மாதிரி இருக்கு. பட் இன்ஸ்டீடட் ஆரோக்கு பதிலா நம்ம வேற ஏதாச்சும் யூஸ் பண்ணலாமா? யூஸ் பண்ணலாம். ஹேண்ட் மென்ஷன் பண்ற மாரி இருக்கும். கிராப் யூஸ் பண்ற மாதிரி மவுஸ் இருக்கும். ஐ மீன் கர்சர் இருக்கும். ஸோ இந்த மாரி ப்ராப்பர்ட்டீஸ்லாம் வந்து கர்சர்ல வரும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து எப்படி இந்த கர்சர் வந்து சேஞ்ச் பண்ணலாம்? ஒரு பொசிஷன் எடுத்துட்டு போனா எப்படி வந்து சேஞ்ச் பண்ணலாம்? அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா நீங்க ஆம், சில இமேஜஸ்லாம் வந்து ட்ராப் பண்றோம் அப்படின்னா, கிராப் உங்களுக்கு கை வந்து கிராபிங் மவுஸ் இமேஜ் வந்து காமிக்கும். ஸோ வந்து அது மாரி கிராப் பண்ற மாரி. ஸோ சர்டைன் இமேஜ்க்குள்ள போகும்போது தான் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஆக்ட் ஆகும். மீதி வெளிய இருக்கிற இடத்துல நார்மலான கர்சர் ஆக்ட் ஆகும். ஸோ இது எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னோட பில்டர்ல சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். ஸோ இதுல என்ன குடுக்குறேன்னா, மவுஸ் ரீஜியன் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். ஸோ இது என்ன இண்டிகேட் பண்ணோம்னா, என்னோட மவுஸோட ரீஜியன் எங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணும். ஸோ இதுதான் நம்ம முக்கியமா யூஸ் பண்ண வேண்டிய ப்ராப்பர்ட்டி. ஸோ கர்சர்ல என்ன குடுக்குன்னா, சிஸ்டம் மவுஸ் கர்சர். ஸோ இதுல வந்து கிராப் அப்படின்னு குடுக்குறேன். ஸோ நீங்க வந்து கிராப்ன்னு குடுத்து, நீங்க நெறைய ப்ராப்பர்ட்டி இருக்கு. மவுஸ் மூவ் ப்ராப்பர்ட்டி இது மாரி இருக்கு. ஸோ நான் வந்து கிராப் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். ஸோ கிராப் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்து முடிச்ச அப்புறம் யூ கேன் கெட் அ சைல்டு கண்டெய்னர். ஸோ இந்த சைல்டு கண்டெய்னர் நான் என்ன போட போறேன்னா, என்னோட வித்தும், ஹைட்டும் இவ்ளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிட்டர்மைன் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு ஒரு டெக்கரேஷன் பாக்ஸ் வேணும். ஸோ அது வந்து டெக்கரேட்டபிளா எனக்கு கிரியேட் ஆகணும். ஸோ அந்த டெக்கரேஷன் பாக்ஸ்ல என்ன இருக்கணும், ஒரு ஷேப் இருக்கணும். அது சர்க்கிளா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். ஸோ சர்க்கிள்ல வந்து எனக்கு ப்ளூ கலர்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். ஸோ இன் கேஸ் நீங்க இத ரிமூவ் பண்ணிர்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ரிமூவ் பண்ணிட்டு இப்போ உங்க ப்ரோகிராம ரன் பண்ணீங்கன்னா, ஒரு நார்மலான ஒரு சர்க்கிள் இமேஜ் மட்டும் உங்களுக்கு ஃப்ளோ ஆகுற மாதிரி இருக்கு. சர்க்கிள் இமேஜ் மட்டும் ஃப்ளோ ஆகுற மாரி இருக்கும். ஸோ இப்போ அவுட்புட்னா இங்க பாருங்க. இப்போ மவுஸ் எடுத்துட்டு வரேன். இது நார்மலான உங்களுக்கு இமேஜ் மாரி தான் இருக்கும். எங்க கர்சர் போனாலும் அதே அதே ஆரோ மார்க் தான் உங்களுக்கு ஷோ ஆகுது. ஸோ இன் கேஸ் நீங்க கர்சர்ஸ் சிஸ்டம் கிராப்ல யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, இப்போ உங்க ப்ரோகிராம ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு அவுட்புட் வரும். ஸோ இந்த அவுட்புட் எப்படி ஷோ ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த அவுட்புட் வந்து நீங்க நார்மலா இந்த இடம் எல்லா இடத்துல வச்சீங்கன்னா நார்மலான கர்சர் வரும். ஸோ வென் யூ இன்சைட் நீங்க வந்து டெக்கரேஷன் பாக்ஸ்குள்ள வந்துட்டீங்கன்னா, யூ கேன் கெட் த கிராப் ஐகான். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா கிராப் ஐகான் வெளிய வந்து நார்மல் ஐகான். ஸோ இந்த மாரி இதுக்கு பேர் தான் கிராப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாரி கர்சர் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு மேல வந்த உடனே உங்களுக்கு சர்டெயின் மவுஸோட இமேஜ் மாறணும், ஐகான் மாறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த மாரி கிராப்ப மவுஸ் இது மாரி யூஸ் பண்ணலாம். நாட் ஒன்லி கிராப் நம்ம வந்து வேற ஒரு ப்ராப்பர்ட்டீஸ் கூட யூஸ் பண்ணலாம். சும்மா ஓகே ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா யூஸ் பண்ணலாம். ஸோ ஹெல்ப் அப்படின்னு வச்சுட்டு, இப்போ உங்க ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணா இங்க பாருங்க. உங்களுக்கு வந்து கர்சர்ல ஒரு பின்னாடி கம்மா மாதிரி காமிக்குது. ஸோ இது வந்து ஹெல்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி மவுஸ்லயே நெறைய வகையான டைப்ஸ் ஆஃப் மவுஸஸ் வந்து கர்சர் வந்து இருக்கு. ஸோ இது மாரி யூஸ் பண்ணி நம்மளோட யூஐய ஒரு ப்ராப்பரான யூஐ ஒரு அட்ராக்டிவான யூஐ போல மேக் பண்ணிக்கலாம்.